Pharma. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா anatomy of heart. ஹார்ட்டோட லொக்கேஷனை ஃபஸ்ட்டு பார்ப்போம். Heart is located in the thoracic cavity, posterior to the sternum, superior to the diaphragm, between the lungs. ஹார்ட் வந்து thoracic cavityயில் லொக்கேட் ஆகிருக்கும். ஸ்டெர்னத்துக்கு மேலே இருக்கும், டயப்ரகத்துக்கு முன்னாடி இருக்கும், அப்புறமா லங்ஸுக்கு நடுவில் இருக்கும். தி டிப் ஆஃப் தி ஹார்ட் இஸ் கால்ட் அஸ் அப்பெக்ஸ். ஹார்ட்டோட இந்த டிப்பை தான் அப்பெக்ஸ்ன்னு சொல்லுவோம். தி ஹார்ட் ஹாஸ், இப்போ வந்து ஹார்ட்டோட கிளாசிஃபிகேஷனை பார்ப்போம். ஹார்ட் ஹாஸ் 3 layers, 4 chambers and 4 valves. ஃபஸ்ட்டு லேயர்ஸை பற்றி பார்ப்போம். பெரிகார்டியம், எண்டோகார்டியம், மயோகார்டியம். 4 chambers: right atrium, right ventricle, left atrium, left ventricle. 4 valves: tricuspid valve, mitral valve, pulmonary valve, aortic valve. ஃபஸ்ட்டு லேயர்ஸை பற்றி பார்ப்போம். பெரிகார்டியம், ஃபஸ்ட்டு லேயர் வந்து பெரிகார்டியம். தி ஹார்ட் இஸ் சரௌண்டட் பை ஃபைப்ரோசெரஸ் சாக் இஸ் கால்ட் அஸ் பெரிகார்டியம். ஒரு ஃபைப்ரோசெரஸ் ஷேக்கால் ஹார்ட் சரௌண்ட் ஆகிருக்கும். அந்த லேயரை தான் நம்ம பெரிகார்டியம்னு சொல்லுவோம். பெரிகார்டியத்தோட ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். டு லிமிட் கார்டியாக் டிஸ்டென்ஷன் அண்ட் ரெஸ்ட்ரிக்ட் எக்ஸசிவ் மூமெண்ட். கார்டியாக் டிஸ்டென்ஷன்னா அதோட வேகத்தை குறைக்கும். எக்ஸசிவ் மூமெண்ட், ரொம்ப அதிகமாக வேலை செய்யாமல் பார்த்துக்கும். டு ப்ரொடெக்ட் அண்ட் லூப்ரிகேட். லூப்ரிகேட்னா ஹார்ட்டுக்குள்ளார ஃப்ளோ ஆகிற பிளட்டு வந்து ஸ்டிக் ஆகாமல் பார்த்துக்கும். அதுதான் டு ப்ரொடெக்ட் அண்ட் லூப்ரிகேட். இப்போ வந்து பெரிகார்டியத்தோட டைப்ஸ் பார்ப்போம். தி பெரிகார்டியம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் விசேரல் பெரிகார்டியம், parietal pericardium, pericardial cavity. நெக்ஸ்ட் வந்து எண்டோகார்டியம். எண்டோகார்டியம், இட் இஸ் அ இன்னர்மோஸ்ட் ஆர் டீப்பஸ்ட் லேயர் ஆஃப் தி ஹார்ட். இது இன்னர்மோஸ்ட் அண்ட் டீப்பஸ்ட் லேயர், ஹார்ட்டோட டீப்பஸ்ட் லேயராக இருக்குது. இது வந்து ஹார்ட் சேம்பரையும் வால்ஸையும் லைன் பண்ணும், சீராக வச்சுக்கும். ஸ்மூத் தின் லைனிங் டு ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன் ஆஃப் பிளட் ஃப்ளோ த்ரூ சேம்பர்ஸ். சேம்பர்ஸில் பிளட் ஃப்ளோ ஆகிறதுக்கு இதோட லைனிங் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா ஃப்ரிக்ஷன் நம்மளுக்கு ஃப்ரிக்ஷன்னா ஸ்டிக்கி ஆகாமல் இருக்கும் பிளட் ஃப்ளோ வந்து. கார்டியாக் கண்டக்ஷன் சிஸ்டம் இஸ் லொக்கேட்டட் இன் திஸ் லேயர். கார்டியாக் கண்டக்ஷன் சிஸ்டம்ன்றதை லேட்டஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். அது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். மயோகார்டியம், இது வந்து மிடில் திக்கஸ்ட் லேயர் ஆஃப் தி ஹார்ட். கண்டெய்ன்ஸ் தி மசில் ஃபைபர் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி பம்பிங். இதில் வந்து மசில் ஃபைபர் இருக்கும். இதுதான் ஹார்ட் பம்ப் ஆகிறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். இந்த மசில் ஃபைபர்ஸை லேட்டர் கிளாஸஸில் பார்ப்போம். கான்ட்ராக்ஷன் ஆஃப் திஸ் லேயர் அலோஸ் பிளட் டு பி பம்ப்டு த்ரூ டு பிளட் வெசல்ஸ். இந்த லேயரோட கான்ட்ராக்ஷன், அதாவது சுருங்கிறது, அதுதான் பிளட்டை வந்து பிளட் வெசலுக்கு பம்ப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். மயோகார்டியம். நெக்ஸ்ட் வந்து ஹார்ட்டோட சேம்பர்ஸை பார்ப்போம். ஹார்ட் ஹாஸ் 4 chambers முன்னே சொல்லியிருப்போம். ஃபஸ்ட்டு வந்து ரைட் அட்ரியம். ரைட் அட்ரியம் இங்கே இருக்குது. இந்த பார்ட் தான் ரைட் அட்ரியம். இட் ரிசீவ்ஸ் deoxygenated blood from all the parts of the body through superior and inferior vena cava. superior vena cava இங்கே இருக்குது, inferior vena cava இங்கே இருக்குது. இந்த superior vena cava வந்து அப்பர் பார்ட் ஆஃப் தி பாடியில் இருக்கிற பிளட்டை வந்து கலெக்ட் பண்ணும். அந்த அப்பர் பார்ட் ஆஃப்னா செஸ்ட்டுக்கு மேலே இருக்கிற பாடி. இங்கே இன்ஃபீரியர் vena cava வந்து லோவர் பார்ட் ஆஃப் த பாடி. லோவர் பார்ட் ஆஃப் த பாடினா அந்த கால், நீ, லெக்கு, அந்த இதெல்லாம், அந்த பார்ட்டெல்லாம் இங்கே அந்த பிளட்டெல்லாம் இங்கேருந்து கலெக்ட் ஆகும். இந்த சுப்பீரியர் இன்ஃபீரியர் vena cava மூலயமா டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ரைட் ஹார்ட்டில் ரிசீவ் பண்ணும். This blood is passes into the right ventricle through right atrioventricular orifice. Orificeனா வால்வுன்னு சொல்லுவோம். which is guarded by tricuspid valve. இந்த இதில் என்ன, இந்த ரைட் அட்ரியம் என்ன பண்ணுதுன்னா பிளட்டை வந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு பாஸ் பண்ணுது. எது மூலியமானா ரைட் அட்ரியோவென்ட்ரிகுலர் வால்வ் மூலியமாக பாஸ் பண்ணுது. இதுதான் ரைட் அட்ரியோவென்ட்ரிகுலர் வால்வ். லெஃப்ட் அட்ரியம், இட் ரிசீவ்ஸ் ஆக்சிஜனேட்டட். லெஃப்ட் அட்ரியம் பார்க்குறதுக்கு முன்னாடி ரைட் வென்ட்ரிக்கல்னால் என்னென்னு பார்த்துப்போம்.
It receives blood from right atrium. Right atriumத்திலிருந்து blood right ventricle receive பண்ணும் and passes blood to lungs through pulmonary trunk. இந்த blood வந்து pulmonary trunk மூலமா லங்ஸ்க்கு அனுப்பும். ரைட் அண்ட் லெஃப்ட் பல்மனரி வால்ஸ், இதில் வந்து ரெண்டு வால்வ் இருக்குது. ரைட் அண்ட் லெஃப்ட் பல்மனரி வால்ஸ்ன்னு ரெண்டு இருக்குது. தி பல்மனரி வால்வ் இஸ் present at the junction of right ventricle and pulmonary trunk. இந்த பல்மனரி வால்வு வந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கும் பல்மனரி ட்ரங்க்குக்கும் நடுவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் அட்ரியம் பார்ப்போம். இந்த ரைட் வென்ட்ரிக்கலில் பிளட்டு வந்து லங்ஸுக்கு போய் டீஆக்சிஜனேட்டடில் இருக்கிறத ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாற்றும். இந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம பிளட் சர்க்குலேஷனில் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ லெஃப்ட் அட்ரியம் என்ன பண்ணும்? இட் ரிசீவ்ஸ் ஆக்சிஜனேட்டட் blood ஃப்ரம் தி லங்ஸ் த்ரூ தி 4 pulmonary veins. பல்மனரி வெயின்ஸ் அதாவது லங்ஸுக்கு போகிற லங்ஸ்லேருந்து வர பிளட்டை கலெக்ட் பண்ணுறது தான் நம்ம பல்மனரி வெயின்ஸ்னு சொல்லுவோம். அந்த பல்மனரி வெயின்ஸில் இருந்து இந்த பிளட்டு வந்து லெஃப்ட் அட்ரியத்தில் ரிசீவ் பண்ணும். திஸ் blood passes into left ventricle through the left arterioventricular valve. இந்த பிளட்டு வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு பாஸ் ஆகும். எது மூலியமானா லெஃப்ட் arterioventricular valve மூலியமா பாஸ் ஆகும். இதுதான் லெஃப்ட் arterioventricular valve. Next, left ventricle. It receives blood from left atrium and passes blood to systematic circulation through aorta. இது என்ன பண்ணுன்னா லெஃப்ட் அட்ரியத்திலேருந்து பிளட்டை ரிசீவ் பண்ணி சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷனுக்கு அனுப்பும் த்ரூ அயோட்டா. இந்த பார்ட்டை தான் அயோட்டான்னு சொல்லுவோம். இந்த இதுவும் அயோட்டா. இது வந்து அப்பர் அயோட்டா, இது வந்து லோவர் அயோட்டா. நெக்ஸ்ட்டு வால்வ்ஸ் ஆஃப் தி ஹார்ட். Heart has 4 valves, 2 arterioventricular valves and 2 semilunar valves. First, arterioventricular valves na enna? Arterioventricular valves opens towards atria and close towards the ventricle. இது வந்து ஆட்ரியத்தில் ஓப்பன் ஆகி வென்ட்ரிக்கலில் க்ளோஸ் ஆகும். தி arterioventricular valveனா ஓகே, அட்டீரோவென்ட்ரிகுலர் வால்வு எங்கே இருக்குன்னா முன்ன காட்டின மாதிரியே தான் இந்த ரெண்டு தான் அட்டீரோவென்ட்ரிகுலர் வால்வுன்னு சொல்லுவோம். They allow blood to flow from atria to ventricles. But when இது வந்து என்ன பண்ணுன்னா blood வந்து ஆட்ரியாலேருந்து வென்ட்ரிகல்ஸுக்கு ஃப்ளோ ஆக இந்த வால்வ் வந்து arterioventricular valve வந்து யூஸ் ஆகும். But when ventricle contracts, they are closed and backflow of blood from ventricles to atria. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே இருக்கிற arterioventricular valveல இந்த வென்ட்ரிக்கல் போர்ஷன் மட்டும் கான்ட்ராக்ட் ஆகும், அதாவது சுருங்கும். அப்படி சுருங்கும் போது லெஃப்ட் ஆட்ரியத்திலேருந்து வர பிளட்டு வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு போகாது, பேக் ஃப்ளோ நடக்கும், அதாவது லெஃப்ட் ஆட்ரியத்துக்கு திரும்பி போயிடும். இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது, அதாவது 2 arterioventricular valve. ஃபஸ்ட்டு வந்து ரைட் arterioventricular valve, left arterioventricular valve. இந்த இடம் தான் ரைட் arterioventricular valve, இந்த இடம் left arterioventricular valve. ரைட் arterioventricular valve, it is called as tricuspid valve. இதை வந்து tricuspid valveன்னு சொல்லுவோம். It is made up of 3 cups, anterior, posterior, septal. septalனா விரிசல், அதாவது கிராக். left arterioventricular valve, it is called as mitral or bicuspid valve. It is made up of 2 cups, anterior, posterior. Next வந்து semilunar valve, aortic valve, pulmonary valve. இதுதான் aortic valve. Aortic valve present at the junction of left ventricle and ascending aorta. Aortic valve வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலோட ஜங்ஷனில், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்லையும் அயாட்டாவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லையும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இட் இஸ் மேட் அப் ஆஃப் 3 செமிலுனார் கப்ஸ். தே ஆர் 1 ஆன்டீரியர் அண்ட் 2 போஸ்டீரியர். ஒரு ஆன்டீரியர் பொசிஷன்லையும் 2 போஸ்டீரியர் பொசிஷனாலையும் மேடப் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பல்மனரி வால்வ். பல்மனரி வால்வ் வந்து எங்கே இருக்குன்னா பல்மனரி ட்ரங்க்குக்கும் ரைட் அட்ரியத்துக்கும் ஜங்ஷனில் இருக்கிறது தான் பல்மனரி வால்வ். இட் இஸ் ப்ரெசென்ட் அட் தி ஜங்ஷன் ஆஃப் ரைட் வென்ட்ரிக்கல் அண்ட் ஓப்பனிங் ஆஃப் பல்மனரி ட்ரங்க். It is made up of 3 semilunar cups. They are 2 anterior and 1 posterior.
இது வந்து 3 செவிலுனார் கப்ஸால் மேடப் ஆயிருக்கும். 2 anterior positions and 1 posterior positions. Thank you for watching our video.